அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் உரையும் பேச அரக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே எல்லாம் சந்தோஷமான செய்திகளாகவும் வர வாழ்த்துக்களை கூறியபடியே இன்றைய திகதியை பாருங்கய்யா. திகதி மாதம் ஆண்டு 4/5/6 நல்லா இருக்குன்னு ஐயா. 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 26ஆம் ஆண்டு. சூப்பராக இருக்குது. சிறப்பு சூப்பர். மீண்டுமாக இந்த நாளினிய நாளாகவே இனி வரும் காலங்களும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை இட்டபடியே வளமை போலவே ஆன்மீக பாலம் தேவைப்படும் மதிப்புக்குரிய ராமன் குருக்களையா அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்றது மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து யோகாசன பயிற்சி, அதனைத் தொடர்ந்து பொருச்சொல் மற்றும் தினக்கவி இடம்பெற்று அறிவு களஞ்சியம் தோப்புடைய நடசினவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி இழந்தால் பூக்கொண்டு திருமேனி தும்பிக்கையான்பாலும் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோகனுக்கும் உங்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் 4ஆம் தேதியான திங்கட்கிழமையிலே நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நேற்றையிலிருந்து ராத்திரி 12 மணியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு கேட்டாக்கா சூரிய பகவான் இன்னும் கூட பிரகாசமாக இருப்பார். சிறப்பான இதா ஆரம்பிச்சிருக்கு. வாங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். சூரியன் பக்கம் இல்லையா? வெதர் இன்றைக்கு மழையா? சூரியன் நேற்று அக்னி நட்சத்திரம் மேலேருந்து அங்க சூரியன் பிரகாசமானோடனே உங்களுக்கு பின்னால 3 தாமரைப்பூ நல்லா விரிஞ்சிருக்கு. தாமரைப்பூடைய கலர் ரோசா பூ கலர், சோபாவும் ரோசா பூ கலர், எல்லாமே சட்டையும் கூட லைட்டா அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு. ரோசா எப்பவுமே இந்த சூரியனும் தாமரை ஐயா, தாமரை ரோசா பூத்த மாதிரி தான் தாமரை ரோஸ் கலர். ஆமா. அதாவது இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் தான் இந்த ரோஸும் சிகப்பும். மற்ற எல்லாம் நீலம், பச்சை, மஞ்சள் இப்படியாக வரும். தொடர்ந்து நாம் பேசுவோம். வாங்குவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. 627வது வாரத்துடன் இணைந்திருக்கின்றோம். ஐயா பாருங்க ஐயா, 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 26 உங்கள் வாரம் 7. 4, 5, 6, 7 நல்லா தட்டு நடத்தாகும். ஆகவே நகுலவதி அவர்கள் வாங்க, என்ன சொல்லுவோம்? இன்றைய சர்மா அண்ணா வரமாட்டாருன்னு நினைக்கின்றேன். ஏதோ அன்றைக்கு ஹாலிடே தானேயா, அன்றைய பேங்க் ஹாலிடே மக்களுக்கு எல்லாம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இங்கே தானா, மற்ற நாடுகளில் இல்லை நினைக்கிறேன். அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை லீவு, மேடே அன்றைக்கு. இனிய காலை வணக்கம். திருமதி ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா. இனிய காலை வணக்கம். திருமதி வாணிமோகன் ராமநாத குருகள் ஐயா. ஜாதகத்தில் தெசா புத்தி மற்றும் மகா திசை என்று ஜாதகம் கணிப்பவர்கள் கூறுகிறார்கள். அதாவது தெசா புத்தி மற்றும் மகா திசை என்று திசையை சொல்றாரு. திசை என்ன போட்டுக்கிறார்? திசை என்று ஜாதகம் கணிப்பவர்கள் கூறுகிறார்கள். அதன் விளக்கத்தை கூறுவீர்களா? மிகவும் நன்றி வான்மோகன் அவர்களுக்கு என்று கூறுகின்றார். 27 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இப்ப உதாரணமாக ஒரு நட்சத்திரம் நீங்க சொல்லுங்க. என்னையா? கேட்ட நட்சத்திரம் சொல்லுவோமே. கேட்டே. அப்போ கேட்டை ஆயில்யம் கேட்டை ரேவதிக்கியமா பறக்கும் போது புதன் திசை, அதுக்கு பிறகு கேது திசை, அதுக்கு பிறகு 20 வருஷம் சுக்கிர திசை. இந்த ஜனன நேரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் சொல்லும் போது இந்த முதல் பிறக்கிற நேரம் இந்த புதன் திசை 4ஆக பிரிக்கப்பட்டு சில நேரம் 15 வருஷம், சில நேரம் 10 வருஷம், சில நேரம் 5 வருஷம். அது 5 கூட்டி முடிஞ்சால் அந்த பிறந்த வயசுல இருந்து 5 வருஷத்துக்கு பிறகு 7 வருஷம் கேது திசை, 7 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷம்
சுக்கிரதசை. இப்படியாக இதுக்கு ஒரு அட்டவணை இருக்குது, பார்த்துக்கணும். ஆ. முதல் சூரியனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். முதல் சூரியனுக்கு. சூரியன் வந்து யாரு? கார்த்திகை உத்திராடம் சூரிய திசை. ஆ. சரிங்களா? ஆ. அப்புறம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திர திசை. ஆ. மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் திசை. திருவாதிரை சுவாதி சதயம் ராகு திசை. புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குரு திசை. பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி திசை. அப்புறம் ஆயில்யம் கேட்ட ரேவதி புதன் திசை. அப்புறம் அஸ்வினி மகம் மூலம் கேது திசை. பரணி மூலம் பூராடம் சுக்கிர திசை 20 வருஷம். இந்த 20 அப்படி இந்த 9 கிரகங்களும் இந்த திசைகளை தங்களுடைய யோக போகங்களை செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த திசாநாதனை வச்சுதான் கற்களை வாங்கி போட்டுவாங்க. இப்ப நல்லா சுக்கிர திசை அடித்தா நல்லா டைமண்ட் வாங்கி போட்டுக் கொள்ளலாம். செவ்வாய் திசை நடந்தால் பவளம் போடலாம். சந்திர திசை நடந்தால் நல்ல முத்துக்களை வாங்கி போடலாம். குரு திசை நடந்தால் நல்ல புஷ்பராகம் வாங்கி போட்டுக்கொள்ளலாம். சனி திசை நடந்தால் ப்ளூ சஃபயர் வாங்கி போட்டுக்கொள்ளலாம். காப்பி நீளம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்படியாக 9 விதமான ஸ்டோன்களையும் பாவிக்கக்கூடிய தசாபுத்தி. இந்த தசாபுத்தி வந்து நல்லதையும் செய்யும், கெடுதலையும் செய்யும். அது தசாபுத்தி மட்டும் பார்க்காது. அந்த தசாபுத்தி ஜனன காலத்திலே பலம் வாய்ந்தவனா இருக்கா, நீசமாக கூடாது, உச்சம் பெறலாம். இப்ப அடுத்த மாசம் குரு பகவான் உச்சம் பெறார் பாருங்க. கடக ராசிக்கு வரும்போது இந்த கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசியை பார்க்க போறார், மகர ராசியை பார்க்க போறார், மீன ராசியை பார்க்க போறார். வருங்காலங்கள் எல்லாருக்கும் ராசிக்காரருக்கு அடுத்த மாசத்திலிருந்து எல்லா கதவுகளும் திறக்கப்படுகிறது. நல்லது. உத்தியோகம், விவாகம், குழந்தைகள். அதாவது 30 வருஷத்துக்கு பிறகு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வருஷமாக இந்த வருஷம் கணிக்கப்பட்டது. எந்தெந்த ராசிகளுக்கு ஐயா? முதல் சொல்லப்படுகிறதம்மா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே. 2வது மகர ராசிக்காரர்களுக்கு. 3வது மீன ராசிக்காரர்களுக்கு 1000 பங்கு பலன். ஓகே. 10 ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சுமாராக 500 600 பங்காக. எப்படியும் இந்த குரு பகவான் தன்னுடைய கடகராசியிலே உச்சம் பெறும்போது அவன் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டான். எல்லாருக்கும் எல்லா மங்கள யோகத்தையும் கொடுப்பார். அதாவது குரு மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அடுத்த மாசம் 16ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்த மாசம்னா வைகாசி மாசம். வைகாசி ஒரு 6-7 தேதிக்கு பிறகு. ஆனாலும் ஒரு மாசம் முந்தைய இப்பவே அவர் தன்னுடைய வேலையை தொடங்கி விட்டார். உலக நாடுகள் பூராவும் இந்த குருடைய பார்வையில தான் இருக்கு. யுத்தங்கள் நிறுத்தப்படும், நாட்டிலே ஆட்சிகள் மாற்றப்படும். இப்படியாக நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ, எல்லாரையும் அன்புடன் அழைத்துக் கொள்றோம். தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ. வணக்கம் நவலதிகா. வணக்கம் வாணிமோகன் அவர்களே. வணக்கம் ஐயா. வாங்க. நானும் ஒரு பலன் கேட்போம் என்று தான் ஐயா வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் பூச நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும், மகன் வந்து விசாக நட்சத்திரம். இப்ப அக்னி காலம் தொடங்கிட்டுது ஐயா. இன்றைக்கு முதல் தொடங்குதா? நட்சத்திரம் தொடங்கு. அப்ப அதுக்கு சுகமுகூர்த்தங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. ஆனா சில இடங்கள்ல சுகமுகூர்த்தங்கள் நடக்க போவதாக அறிந்தேன் ஐயா. எனக்கு அதை பற்றி தெரியாது. இங்க லண்டன் சுகமுகூர்த்தம் செய்யக்கூடாது இப்ப இந்த மாதம் வரைக்குமா அல்லது இல்ல? இந்த அக்னி நட்சத்திர காலம் 28ஆம் தேதி மட்டும் இருக்குன்னு சொல்லி. 28 மே 28 வரைக்கும் இண்டையில இருந்து. அம்மா யாழ்ப்பாணத்தை சொல்லுவாங்க காண்டாவனமோ. அது அந்த காலத்துல இருந்து பின்பற்றி வந்தாங்களம்மா. இங்க வந்து ஒண்ணு சொல்லக்கூடாது. செக்கும் இல்லை, சிவலிங்கம் இல்லை. அங்கிட்டு நான் ஒன்னும் பேசல. சரிங்களா? இப்படியாக
பேச போனாலம்மா நிறைய பேசினால் கவலையா ஆனா ஐயா நாங்கள் இப்ப அப்படி தெரிஞ்சு கொண்டு ஒரு ஆள் செய்ய போறதை விட்டு நாங்க தடுக்க முடியாமல் இருக்கிறது ஐயா. அப்ப கவலையாயும் இருக்கிறது எனக்கு. நீங்க இதை சொல்றீங்க, அப்பாவுடைய தங்கச்சி இறந்து போய், அப்பாவுடைய தங்கச்சி இறந்து என்ன அவளுக்கு என்ன முறை? மாமி முறை. மாமி முறை. அப்பாவுடைய தங்கச்சி. மாமி. அக்கா தங்கச்சி எல்லாம் மாமி தானே உங்களுக்கு ஐயா. இல்ல இப்ப என்னுடைய அப்பாவோட தங்கச்சி நான் எப்படி கூப்பிடுவேன்? மாமி. மாமி என்று கூப்பிடுவீர்கள். அத்தை 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 மாமி. அப்போ அந்த இறந்த நாளில முதல் எல்லா காரியத்தையும் தவிர்க்க வேண்டும் சொல்லி ஒரு விதி உண்டு இல்லையா? இருக்கு. அது அதான ஊருக்குத்தான் உபதேசம், உனக்கும் எனக்கும் இல்லை. இந்த பூனைக்கு யாரு மணி கட்டுவது என்பது இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையா இருக்கிறது. ஊருக்குத்தான் உபதேசம் பண்றாங்க, உனக்கும் எனக்கு இல்லை. ஒரு பிரசங்கத்து நேரம் சொன்னார், முறக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் கறிய கொண்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க பிரசங்கத்தை சொன்னீங்களே சொரக்கா அடி, ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு இல்லை, நீ கொண்டு வா. அதான் நடக்குது ஐயா. நாங்க சர்மாயாவை அன்போட வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். படத்தோட வர மகளாக்கா இன்றைக்கு நேராக வந்துட்டேன். பெரிய பூவா இருக்குது. என்ன பூ அது? அமினோசியான்ற ஒரு கிழங்குல இருந்து வர பூ. உங்களோட பெருசா இருக்கு. அது கோன் மாதிரி 4 திசைக்கு 4 பூ வரும். இந்த முறை 2 பூ தான் வந்திருக்கு. 2 திசைய காட்டுது. இண்டோ பிளான்ட் அது. ஓமோ தண்ணில நிக்கும் ஐயா, பேசாம கிழங்கு வத்தி போய் இருக்கும். அந்த உரிய காலத்துல 2 இலை வந்துட்டு பக்கத்துல ஒரு குருத்தொண்டு வந்து இந்த பூவை பூத்துட்டு போயிருக்கு. இதோட படைப்புலமா எல்லாமே இருக்கு. என்ன பேர் என்று அறியறதுக்கும் பிரயோசனமா இருக்கு. அத பார்க்கும் போது செம்பருத்த பூ மாதிரியும் இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு. ஆனா செம்பருத்தி கிழங்கு கிடையாது ஐயா. இப்ப இந்த மாதத்துல கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்ப உங்களை மாதிரி பெரியவர்கள் தான் கணிச்சு கொடுத்துருப்பாரு இல்லையா, கல்யாணம் இந்த டேட்ல வைங்கன்னு சொல்லி. அப்ப எதை நம்புறது? இப்ப இது மாதிரி தான் ஃபேஸ்புக் மாதிரி, இது உண்மையா இந்த செய்தி, இது பொய்யா, இல்லாட்டி இதான் உண்மையா என்று இன்றைக்கும் மக்கள் அல்லாடியபடி, அது இன்றைக்கு குறிப்பா, சரியா? அப்ப அது போலதான் இப்ப இதுவும் இப்ப ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கேட்கிறோம் ஐயா, ஒரு பெரிய. அப்ப அவர்கள் இந்த டேட்ல செய்யணும்னு சொன்னா ஒன்றும் விளங்குது இல்லை. இப்ப அவர்களுக்கும் தெரிஞ்சா நீ இருக்கணும் இந்த மாதம் 28 வரைக்கும் அக்னி இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப ஏன் கொடுக்குறார்கள்? வருமானத்துக்கு குடுக்குற வேலையும் இருக்கு, கேட்கிற வேலையும் இல்ல. இப்ப தெரியாம தான் இப்ப கேட்கிறோம் நாங்க. இப்ப ஒரு நம்பிக்கையின் அடிப்படை இப்ப ஐயாட்ட கேட்கிறோம் நாங்க. இப்ப ஐயா சொல்ற விஷயங்களை தான் நான் கடைப்பிடிக்கிறது, உண்மையில பின்பற்றுறது. திருக்கணிதம் வாக்கியம் 2யும் வச்சு லண்டன்ல வித்து கொண்டு இருக்கிறாங்க. பஞ்சாங்கத்தை போட்டிருக்காங்க. 29ஆம் தேதி மரண யோகம் என்று போட்டிருக்கு. சித்திரை 16. சரிங்களா? முடிஞ்சது. அது முடிஞ்சது ஐயா. அன்றைக்குதான் கல்யாண வீடும் கும்பாபிஷேகங்களும் செய்திருக்கிறாங்க பல இடங்கள். இத நாங்கள் எப்படி கணக்கெடுக்கிறது? போன வியாழன் எல்லாம் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி கொள்றாங்க. குரு பகவான் தான் ஒரு நல்லதை செய்து கொடுக்க வேணும், சொல்ல வேணும். குரு அதுக்குத்தானே குருன்னு சொல்றாங்க. ஆனா குருவே ஓடிக்கொண்டு இருந்தால் சிஷ்யன் என்ன செய்வான்? அப்ப அப்படிதான் இப்ப காலம் மாறிவிட்டது. எல்லாம் இதுதான் வேணும். அதுதானே. ஆனால் இது ஒரு நல்ல 2 உள்ளங்கள் சேர்றத கொஞ்சம் சரியா தானே சொல்ல. இவங்களுக்கு வாழ்க்கை அதாவது செக்கானா என்ன, சிவலிங்கமான என்ன,
அவ்வளவுதான். அப்ப நாங்கள் இது சர்மாய்யாலாம் உணர வேணும். ஏன்னா சர்மாய்யா பல இடங்களுக்கு போறவர், பல கோயில்களுக்கு போறவர். ஏன்னா ஐயா இந்த மில்டங்கீஸ்லயா இந்த நீங்க சொன்ன அதே நாள் காலை 8:30 மணிக்கும் 9:30 மணிக்கும் இடையில கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுவும் ஒரு பிரதான குருக்களால் தான் அது நடக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று தான் நினைக்கிறேன் நான் ஐயா. சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். அதைத்தான் நானும் ஐயா சொல்ல மாட்டேன். பூடகமா ஏன் சொல்ல சொல்லிட்டாரு. மாட்டேன் ஐயா? அவர் சொல்லி அந்த அங்க நிர்வாகத்துல கதைச்சினம் இந்த பெரிய ஐயா சொல்லித்தான் எல்லாம் இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் என்று எல்லாம் செய்ததாக சொன்னார்கள். அது அது காரணம் என்னென்ற கேட்ட ஐயா, அந்த கோயில்ல அந்த திருச்செந்தூர் முருகன் என்று கொஞ்சம் சின்ன முருகனை வச்சிருக்கு. அது இப்ப முருகன் சின்னனா இருக்கலாம், திருச்செந்தூர் முருகன் பால முருகன் ஓகே. ஆனால் அந்த பீடத்தை உயர்த்தி வச்சிருந்தா அந்த முருகனை அலங்காரம் செய்யும் போது வழி மக்களுக்கு பார்க்க அழகா இருக்கும் ஐயா. அதற்காகத்தான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், இது எங்கட பிரதம குருக்கள் அவர்கள் இப்படித்தான் சொல்லி இப்படித்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. நாங்கள் அங்கால ஒரு கதையும் கதைக்கல ஐயா, பேசாம நடக்கிறத பார்த்துட்டு வந்தோம். மூக்கில்லாத மூக்குள்ளவன் ராஜா. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் இவ்வளவு பேசிக்கொண்டு வர விஷயங்களை தீட்டு தொடக்கு எல்லாம் பார்த்து செய்ய வேணும். என்ன இதுகளெல்லாம் நாங்கள் பேசினா நாங்கள் கெட்ட பேர் வாங்க வேண்டியிருக்கு. ஏதோ நடக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஆனாலும் எங்களுடைய ஆன்மீக பாலத்துல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என்பது இல்லை. அது உள்ளதை நாங்க பேசி முடிப்போம். சர்மா ஐயா பேசுங்க. இப்ப நகுலாட்ட என்ன கேள்வின்னா, நீங்க சொல்ற அந்த பாலமுருகன்ன்றது மூலஸ்தானத்திலேயா வசந்தமண்டலத்துல எங்க வச்ச முருகனை பற்றி கேட்குறீங்க? மூலஸ்தானத்துல உயரமா வச்சிருக்கலாம்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஓ, இப்ப உயரமா இருந்தா தானே பின்னால நிக்க பாக்குறதுக்கு பீடத்தை உயர்த்தி வச்சிருந்தேன். தெரியும். அந்த ஐயா அங்க இருந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் போனை கேட்கிறேன், என்ன விஷயம் இப்படி கேட்கறாங்க, என்ன காரணம், ஏன்னு இப்படி சொன்னீங்கன்ற காரணத்தை கேட்கிறேன். நான் கேட்டு சொல்றேன் ஆர்மியா பழத்திலேயே. நல்ல விஷயம் ஐயா, நீங்க கேட்டு சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப இந்த மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி அந்த இவர்கள் வீடு மாற போறார்கள். அன்றைக்கு மாறலாமா அல்லது இப்ப இந்த நாட்டு சட்ட திட்டத்தின்படி சொன்ன டேட்டுக்கு மாற வேணும். அதுல இப்ப எது நல்ல நேரமா அவர்கள் பால் காய்ச்சக்கூடியத? வாட வீடுதான் என்றாலும் போற வீடு சந்தோஷமா இருக்கணும் ஐயா. ரெண்டாவது அம்மா, இந்த இருக்கிற வீட்டை காலி பண்ணி கொடுத்தே ஆக வேணும் அவனுக்கு. அதுல வாடகை வீடு இப்ப உங்கள்ட்டையும் பஞ்சாங்கம் இருக்கும். அமிர்தசித்த யோகமாயும் நல்ல நட்சத்திரமானால் போகலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? சாவி வாங்கியாச்சானா உடனே வேணா பாலை காய்ச்சிக்கொள்ளலாம். அப்புறம் வேணா உட்கார்ந்து ஒரு புண்ணியாதாரமோ வீடு சுத்தம் பண்ற பூசைகளை வேணா செய்து கொள்ளலாமே ஒழிய, அந்த வைகாசி பிறந்தால் 2 அமாவாசை அதுவும் மழை மாசமாதான் வரப்போகுது இந்த மாசம். ஆனால் வைகாசி மாசத்துல மழை மாச தோஷம் இல்லை. சித்த யோகம், நல்ல நாள், அமிர்த யோகம், வெள்ளிக்கிழமை இதுகளை பார்த்து பால் காய்ச்சலாம். இப்ப இந்த இங்கிலீஷுக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி ரெண்டத்தா ஒரு நாள் அவர் இந்த வேலைகளையும் பார்க்கணும். அந்த நாளுக்கு எந்த நேரம் சிறப்பாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் நான் சொல்றேன். 14ஆம் தேதி வியாழக்கிழமை 15ம் 16ம் ஐயா. 15ம் 16ம் 15 அன்னைக்கு வைகாசி 1 அன்னைக்கு செய்யலாம். வெள்ளிக்கிழமையா வருது. அஸ்வினி நட்சத்திரம், அமிர்த யோகம் வருது. கரிநாள் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு காலையில 9ல இருந்து 10:30க்குள்ள பால் காய்ச்சலாம். 16ஆம் தேதி செய்ய இயலாது, அமாவாசை. சரி. 15ஆம் தேதி உத்தவம். 9:30ல இருந்து 12 மட்டும். 12 இல்ல, 10:30 10:45 ராகாலம் வந்துருமே. என்னப்பா நீங்க 10:30 9:30 10. சரி ஐயா. சொல்லுங்க. பெரியன்னு சொல்லிட்டாதான் நான் இருப்பேன்.
இப்ப இதே விஷயத்தை தான் வாணிமோனும் சொன்னது. இந்த என்ன கல்யாணத்துக்கு அந்த மாங்கல்ய தாரணம் செய்யலாம்னு அரசு சொன்னது தெரியோடு கேட்டாரு. இப்போ நகுலா என்ன சொல்றாண்டா, எனக்கு 15-16 டேட் தான் டேட் நாள் சால்னு சொல்றேன். நீங்க நாளை இல்லையா முடிவு அது பண்ணிட்டீங்க. அது இதுதான் அதையும் கேட்டிருக்கிறோம். இந்த நாட்டுல இப்ப நாங்க வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு துறப்பு வேண்டிய போய் அவ சமைச்சு சாப்பிடணுமே ஐயா. அதுக்கு ஒரு நீங்க சொல்றது விளங்கிட்டு நீங்களும் குறிப்பிட்ட டேட்டை கேட்டு இந்த டேட்டுக்குள்ள சொல்லிட்டா ஐயா ஆகலாம்னு சொல்லுவேன். அதேதான் மானிமோன் கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் நல்ல நேரத்துக்காகத்தானே ஐயா. அதுக்குள்ளதான் ஐயா சொல்ல முடியும். பொதுவா எல்லாத்தையும் இங்க நல்ல நாள தேடி சொல்ல முடியாது. நீங்க சொன்ன குறிப்பிட்ட 2 நாளைக்குள்ள ஐயா சொல்ல முடியும். என்ன அப்ப பிறகு இன்னொரு ஐயா எப்படி அவர் அந்த 15 சொன்னாருன்னு கேட்டா ஐயா அப்படி ஆயிரும் பிறகு. அப்ப நீங்க டேட் சொல்லக்கூடாது. இந்த மாதத்துல வந்து சொல்லக்கூடாது. இந்த வருஷத்துல ஒரு நாள் சொல்லணும்னு சொன்னா ஐயா நாள் சொல்லுவேன். நீங்க 2 நாளை சொல்லிட்டு 2 நாளைக்குள்ள நல்ல நேரம் சொல்லிட்டா 2 நாளைக்குள்ள தான் மாட்டி ஐயா சொல்லக்கூடியதா இருக்கும். வாணிமான் கேட்டா தானே இதுக்குள்ள இது அக்னி நட்சத்திரக்குள்ளேயும் கொடுத்தவன் சரி அவருடைய இந்த 2-3 நாளைக்குள்ள சொல்லுவார். 2-3 நாளைக்குள்ள அந்த ஐயா சொல்லியிருப்பேன் கல்யாணம் பண்ணு சொல்லி. நீங்கள் உங்களோட லீவையும் உங்களோட வசதிகளையும் வச்சுக்கொண்டு இதுக்குள்ள டேட் சொல்லலாம். அதுக்குள்ள ஐயா அதுக்குள்ள உள்ள நல்லதான் சொல்லக்கூடியதா இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதில் புல சொல்லவும் முடியாது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு நீங்க 15 லீவு அதுக்குள்ள சொல்றாங்க. 15 நாள் ஐயால கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இருக்கிற 2 நாள் தான் நீங்க செய்து போக முடியாம பேசாம. அப்ப இதுக்குள்ள ஒரு நாள் ஐயா சொன்னா பிறகு இன்னொரு ஐயாட்ட கேட்க எப்படி அந்த 15 ராமநாமம் சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஐயால பிள்ளை ஆயிரும். இப்போ நான் கேட்க அவைகிட்ட வந்து மாசத்தையோ டேட்டையோ இந்த எனக்கு 2026 ஒரு நாள் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல சொல்லுவார் அவர். நீங்க 15-16 மட்டும் சொல்லட்டா 15 மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்களே முக்காவாசி முடிவெடுத்துட்டு வந்து கேட்க கூடாது ஐயாட்ட. நீங்க நாங்க வந்து ஓகே பண்ணணும் அவ்வளவு. நீங்க முடிவெடுத்துட்டு கேட்கறதுக்காக ஒரு காரணம் வச்சுக்கொண்டு கேட்கறது அதான் பிள்ளை. அப்ப நீங்க அப்படி பிள்ளை பண்றது ஐயாண்ட பிள்ளை இல்லை உங்களோட பிள்ளையாது. அப்புறம் அதுக்குள்ளதான் அவர் சொல்லக்கூடியதா இருக்கும். இப்ப நீங்க சொல்றது ஐயா நான் 100க்கு 100 ஓகே பண்றேன் ஓமண்டு. ஆனா ஐயா அது வந்து இப்ப ஒரு கல்யாணம் நடக்கிறது அவன் வாழ்க்கை முழுக்க அது கொண்டுள்ளது. இப்ப இந்த அவ்வளவு பெரிய விஷயத்தையும் வாடகை எடுக்கலாம் ஐயா. அதை வந்து எந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போப்பா ஏதோ விஷயத்த இருக்குது. அப்ப எதுக்கு அதுக்குள்ள இந்த மாசத்துக்கு ஒரு நல்ல நாள் சொல்லணும்னா இந்த மாசத்துக்குள்ள ஒரு நல்ல நாள் தான் ஐயா சொல்லுவேன். அப்ப நீங்க ஐயாவுக்கு ஒரு முக்காசி முடிவெடுத்துட்டு இந்த முக்காசி ஓகே ஐயா முழுசாக்கலாம் அது கேட்கக்கூடாது. முழுசேம் ஐயாட்ட போட்டுட்டு நீங்களும் நாள் சொல்லணும்னு சொல்லிட்டு இங்க முடிவெடுத்தீங்கன்னா தான் சரியா இருக்கும். அதுக்காக சாத்திரம் பார்க்கறதெல்லாம் கூட சொல்ல முடியாது. காரணம் நீங்கள் முக்காசி விஷயத்த முடிவெடுத்துருவீங்க. உண்மைதான் ஐயா. சாதம் பாக்குறதுல நீங்க இப்படி சொல்லாதுங்க. அதை ஏன்னா நாங்க முழுசும் தெரியாம நாங்க ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. கேட்கக்கூடாது. என்ன ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டுட்டு தான் இப்படி சொல்லணும். நாங்க இப்ப நான் வந்து இப்ப கும்பாசத்துக்கு ஏன் சின்ன சின்ன இடம் வச்சுக்கணும் நான் கேட்கறேன் ஐயாவை. எனக்கு தெரியும் யார் செய்தவர்ன்றது எனக்கு தெரியும். வேற இப்ப எனக்கு தெரியும் வசந்தன் தான் செய்தவர். வசந்தன் தான் பிரதம குரு அங்க. ஸோ வசந்தனுடைய தம்பி தானவர். நான் கேட்கிறேன் அவர்கிட்ட கேட்டுச்சு வந்தா இப்ப அங்க இருப்பார். வந்த அப்புறம் விஷயத்த கேட்கிறேன். கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்பேன். சொன்னதுக்கு பிறகு நாங்க சரிப்படியா புறவ முடியும். நன்றி ஐயா. இப்ப நேற்று ஒரு கல்யாணம் இப்ப இனி ஒரு கல்யாணோடு 7ஆம் மாதமோ ஏதோ வருது. அதுக்கு வியாழக்கிழமையில கல்யாண வீட்டு நாள் வந்தது. என்னுடைய அது ஒரு ஆக்கள் இன்விடேஷன் தர. அப்ப எந்த மகன் கேட்டார் ஏனம்மா வியாழக்கிழமையில வைக்கணும் லண்டன்ல என்று. அப்ப நான் மகனுக்கு சொன்ன கதை ஊர்ல வந்து விடிய முன்னம் மத்தியானம் இரவு எந்த நாளுண்டு இல்ல கல்யாண வீட்டு நாள் அப்படி பலது வரும். ஆனா லண்டன்ல வந்து இப்ப நாங்கள் போறதை பார்த்துதான் சனி ஞாயிறு நாளா பார்த்து வைப்பினம். ஆனா இது அந்த கல்யாண வீட்டு நாள அந்த சரியான நேரம் எடுத்திருக்கணும் என்று சொல்லி அவைக்கு விளங்கப்படுத்தின. இஞ்சத்தை பிள்ளைகளுக்கு அது தெரியாதான். வியாழக்கிழமையில கல்யாணம் செய்யக்கூடாது சொல்லி எதிரையும் விதி இல்லையம்மா. பொண்ணு மாப்பிளைக்கு ஏற்ற நட்சத்திரங்கள் அமைந்தால் செய்யலாம். அதுதான் இப்ப அவ செய்திருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துல வியாழக்கிழமை செய்திருக்கணும். ஆக்களை எதிர்பார்க்காம ஏதோ நடக்கிறத காண்றது. இரண்டாவது குரு பார்த்தால் கோடி புண்ணியம். வியாழன் குரு வியாழக்கிழமை வாரேசன்
உச்சம் பெற்றிருந்தால் பல யோகம். அப்ப இந்த வார வைகாசி மாசத்துக்கு பிறகு வியாழ பகவான் கடகராசிக்குள்ளே போனதுனாலே வியாழக்கிழமை பூராவும் வாரேசன் உச்சம் பெறுவதனாலே எந்தவித திதிவார யோக காரண தோஷங்கள் கிடையாது என்பது விதி. நன்றி ஐயா. ஏனாவே வியாழக்கிழமை வச்சிங்க குறிப்பிட்டு கேட்ட காரணம் ஏதாவது சொல்றாரு? இல்ல நாங்க அவைய கேட்கல. இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு தெரிய சனி ஞாயிறு தானே. இது என்ன பிரச்சனைன்னா இந்த புது வருஷம் பிறந்து வியாழக்கிழமையில சாப்பிட போக மாட்டாங்க, கள்ள வியாழன் கழுத்தரக்கு சொல்லி. ஓமையா. இதெல்லாம் அவங்களவங்க இயற்றி கொண்டதே ஒழிய சாஸ்திர ரீதியாக அப்படி ஒன்றும் இல்லை. நான் நினைக்கிறேன் அவை கேட்டதுக்கு காரணம் சரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருந்தவங்க போக மாட்டாங்களேன்னுட்டா அதுல வருது, அதுக்குள்ளேயே வருது சன் டே, சன் கண்ட பிடிக்கிறோம். அதனால தவிர்த்தாங்க. ஆனா இப்போ அதையும் ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப ஐயா பேர சொன்னார், நீங்கள் அடுத்த நாள் அமாவாசை என்று சொன்னீங்களே ஐயா, என்ன வீடு குளிர்றதுக்கு சொன்னீங்களே என்ன? இப்ப 16ஆம் தேதி அமாவாசை ஐயா. 15ஆம் தேதி ஒரு தோஷம் இல்ல. அன்னைக்கு காலையில பாலை காய்ச்சலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கு, சித்திர மாசமும் முடிய போகுது, வைகாசி ஆரம்பம், சங்கராந்தி புண்ணிய காலத்துல. அதுவும் ஐயா வாடகை வீடு தானே ஐயா. இங்க ஒரு நாள் போனா ஒரு மாசம் வாடகை கொடுக்க வேண்டி வரும் அவனுக்கு. ஏன் கேட்டான் ஐயா, இப்ப நாங்கள் தான் இந்த அமாவாசைன்றதை தவிர்க்கிறோம். இந்தியாவில அமாவாசை தான் சுத்தமான நல்ல நாள் வச்சிருக்கோம். அதாவது காலையில தான் ஐயா அமாவாசைக்கு பிது தர்ப்பணங்கள் பூரா செய்வாங்க 12-1 மணிக்குள்ள. அதுக்கு பிறகு வளகாப்பு செய்வாங்க, சீமந்தம் செய்வாங்க. கேட்டா அமாவாசை உச்சரித்தால் சுபம். அமாவாசையில இருந்து வளர்முறை ரெண்டாவது அமாவாசை வளர்ச்சி அடைகிற நாள் இருந்தாலும் அமாவாசையில் நிறைய நல்ல விஷயம் செய்வாங்க இந்தியா. மாலைபட்ச முடிவு கூட பாருங்க அமாவாசை வரைக்கும் தான். ஆகவே இந்த எங்களுடைய நிகழ்ச்சியில நான் யாருமே குறையா அடிப்படையான விஷயம் நம்பிக்கை மட்டும்தான். அடிப்படையான விஷயம் நான் யாரையும் குறை சொல்லவோ யாரையும் திருத்தவோ இல்லை. ஆனாலும் கேட்கும் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதுல தவறுதல் இருந்தா எங்களை பொறுத்து கொள்ளுங்க. அவ்வளவு இதே விஷயம் நேற்று ஒரு நண்பரோட கலைச்சு. இப்ப பருவம் நாங்க சொல்லுவோம் பௌர்ணமியை. இலங்கையில பௌர்ணமியில நிறைய நல்ல விஷயம் செய்வோம். ஆனா இந்தியாவில பௌர்ணமியில நல்ல விஷயம் செய்யறது தவிர்ப்பார்கள். என்ன செய்யும் தமிழ்நாட்டில் என்னன்னா அதுக்கு பிறகு தேய்பிறை. அப்ப அந்த விஷயம் தேய்பிறையில வர வேணாம் என்பதற்காக அமாவாசையில ஆரம்பிப்பார்கள். இது நம்பிக்கை தான். இதுல சரிபிள்ளை என்பதெல்லாம் வேறு விஷயம். எமது நம்பிக்கை, நாங்கள் எது நம்புற எதை நோக்கி போறோம், இதுல எந்த நம்பிக்கை என்றது மட்டும்தான். இதுல நாங்கள் சாஸ்திரம் சொல்கிறோட புரிசல முடியாது. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகள் தான். என்னோட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு ஐயா. சென்ற வாரம் சின்ன ஒரு தேவைக்காக நாங்க விவாதித்தோம். என்னென்ன சங்கல்பம் பண்றது, அதிமுகன்றது தற்பய போடும் சங்கல்பத்துக்கு மட்டும்தானா, இல்லைன்னா சாதாரணமாக அஷ்டோத்திரம் செய்யும் அர்ச்சனைக்கு மட்டும்தானா, இல்லை இந்த ரெண்டுக்கும் சங்கல்பத்துல வித்தியாசங்கள் இருக்கிறதா? விநாயகர் வழிபாடு முதல் அர்ச்சனை செய்து கும்பங்கள் வச்சு பூஜை செய்து சங்காபிஷேகம் செய்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு செய்வது சங்கல்பம். ஏன்னா நாம் செய்யும் காரியங்கள் சிறப்பாக வர வேண்டும் சொல்லி ஒரு பிரார்த்தனை. மமோபாத சமஸ்த துரித க்ஷயத்வார பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அஷ்டோத்ராமம் நிரிச்சே சொல்லுவாங்க இல்லையா. இது சங்கல்பமா? இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவும் இருக்கு. திதிவார யோகம் சொல்லுவாங்க. அனேன வருஷ பிரப வருஷ நாம சம்பத்சரம் தட்சிணாயனம், இந்த மாசம் இந்த நட்சத்திரம், இதெல்லாம் சொல்லி அது விஸ்தாரமா செய்வாங்க. ஆனா அர்ச்சனை செய்யும் போது விஸ்தாரமா பண்ணாச்சுன்னா 1 மணிக்காக ஒரு அர்ச்சனை செய்யலாது. கிருஷ்ணன் குடும்பத்தார் சக குடும்பம் சேமலாபத்தியர்த்தம் சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் கரிசியே ஸ்கந்தாயனமா குவாயனமா சண்முகானம் கற்பூர்ணீராயனம் கரிசியா முடிஞ்சு. இப்ப இதுக்கு நாங்க தர்ப்ப போடுறதுக்கும் தர்ப்ப போடாததுக்கும் வித்தியாசம். தர்ப்ப போட்டு பண்ணுவது அஷ்டோத்திரங்களுக்கு கிடையாது. சகஸ்ரநாமம் உண்டா இருக்கு. சகஸ்ரநாமத்துக்கு தான் தர்ப்ப போடுது. அஷ்டோத்திரத்துக்கு தர்ப்ப போட்டாலும் போடாட்டி நீங்க எப்படி தட்சணை கொடுக்கத்தானே போறீங்க. இல்ல அதை நான் சொல்ல வரல. இப்ப ரெண்டுக்கும் வழிபாட்டு முறையும் விதி. அதாவது தர்ப்ப போட்டால் உத்தமம்.
கிரியை முறையில வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் வராது. மந்திரங்கள் தானே ஐயா, அது ம். எத்தனையோ விதமான மந்திரங்கள். வாசு சாந்திக்கு ஒரு சங்கல்பம், தர்மம் போடுறது, புண்ணியதானத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு தர்மம் போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு தேக சுத்திக்கும் பவித்ரம். இந்த மோதிரம் வந்து அங்குஷ்டாபியான் நமஹ, சஜ்ஜதீபியான் நமஹ, மத்தியமாபியான் நமஹ, கனிஷ்டிகாபியான் நமஹ, கனிஷ்டிகா. அப்ப இது வந்து அனாதியாக இருப்பதனால்தான் அங்கே பவித்திரம் போடப்படுகிறது, அங்கே மோதிரம் போடப்படுகிறது. அதனாலதான் அந்த மோதிர விரலால குட்டி கொண்டு குலாமிரதம் சொல்லி அப்ப சங்கல்பம் செய்யும் போது லைன் கிளியர் ஆயிடும். சரி, இப்ப நாங்க தப்பான கட்டி இருக்கும் பொழுது இடது காலுக்கு மேல வலது கையை வச்சு இடது கையை மேல வச்சு அப்படி ஐயா சொல்றார், கையுள்ளுக்கு அட்சதையை கொடுத்து கொடுக்குறார். இது இருந்து கொண்டு செய்ய, நின்று கொண்டு செய்ய அப்படி செய்ய அதை அப்படி செய்யக்கூடியதா இருக்கும். உங்களை தொப்புள் கொடிக்கு மேல கை வரணும். தொப்புள் கொடிக்கு தொப்புள் கொடி இருக்குதானே, உங்களை தொப்புளுக்கு மேல இந்த கை இப்படி வரணும் சங்கல்பம். சரி, அது வேற ஒன்று. அது இருக்கும் பொழுதா நிற்கும் பொழுதா? நிற்கும் போது தொப்புளுக்கு உட்கார்ந்தா கணக்கா வந்துருவேன். உட்கார்ந்தீங்கன்னாக்கா சரியா தொப்புளும் இந்த மடியும் ஒரே மாதிரி தான் உட்காரும். அதுல வித்தியாசம் வராது. ஏன்னா தொப்புளுக்கு கீழே போனால் மலக்கூடம். இப்ப கோயில்ல தண்ணி கொண்டு போவாங்க, எப்படி கொண்டு போவாங்க, குளத்துல இப்படித்தானே கொண்டு போறாங்க. சரியா சொம்பு தூக்கும் போது இப்படிதான் தூக்குவாங்க. பிற்காலத்துல இந்த வாளின்னு ஒண்ணு வந்த பிறகுதான் தூக்க ஆரம்பிச்சாங்க. வாளி கீழே போயிடும். அதான் வாளியிலோட தண்ணி எடுக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் குடம் தான், நிறைகுடம் நெஞ்சில். கும்பம் தூக்குறது நெஞ்சில, கீழே தூக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, அது இப்படி தூக்க மாட்டாங்க. இப்படி நிறைய விதிகள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். வாங்க. வஜிதா தான் நிறைய கடி வச்சு கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கிறா. வந்தாண்டா கேட்பாங்க. வரட்டும் வரட்டும். சலாம் அலைக்கும். வணக்கம். சலாம் அலைக்கும் ஐயா. வணக்கம். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நலம் நலம் நலம். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு. எனது கேள்வியாக ஐயா, இப்ப எங்கட மார்க்கத்துல வேதங்கள் 4 இருக்குது. வேதங்கள் 4 இருக்கிறது. தௌராத் வேதம் மூசா நபி கொடுக்கப்பட்டது, தபூர் வேதம் தாவூத் நபிக்கு, இஞ்சில் வேதம் மூசா நபிக்கு, குர்ஆன் வேதம் முகமது நபிக்கு இருக்கு. அந்த ஹிந்து சமயத்திலும் 4 வேதங்கள் இருக்கின்ற நான் பார்த்திருக்கிறேன். ரிக், சஜூர், சமா, அதவர்ணா வேதம் என்று 4 பார்த்திருக்கிறேன். அப்ப இந்த எங்களுக்கு அந்த நபிகள் தூதர்மாருக்கு கொடுத்த மாதிரி அந்த வேதங்கள் ஒவ்வொருவருக்காக கொடுக்கப்பட்டதா, அப்படி கொடுக்கப்படாம மொத்தமாக அப்படி இருக்கிறதான்னு கேட்கிறேன். ஒரு வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, வேதத்திலே உள்ள 4ம் சேர்ந்ததான் சிவபெருமான போற்றப்படுகிறது, முருகனை போற்றப்படுகிறது. அது மாதிரி உங்களுடைய இந்த 4ம் அல்லாஹ் தாலம் அல்லாஹ் அக்பர் இல்லையா? எங்கட வேதங்கள் 4 வேதங்களும் 4 பிரிவினருக்காக கொடுக்கப்பட்டது. அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த 4 நபிமார்கள். இருக்கட்டும், பெருமைப்படுத்துறது வேறையம்மா, பாராயணம் பண்றது ஓதுறது எல்லாம் ஒண்ணுதானேம்மா. அது அப்படியா? சரியா? 4 குரவமா, 64 நாயனார்ல முக்கியமான 4 பேர் சொல்றாங்க. அது மாதிரி 4 பேரா இருந்தாலும் இந்த 4ம் இறைவனுக்கு தொண்டு செய்யறதுக்கும் வேதங்களை பரப்புவதற்கும் பூசை பண்ணுவதற்கும் உள்ள மந்திரங்கள் அம்மா. நாட்டிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் நமச்சிவாயவே. எல்லா இடத்திலையும் வேதங்கள் ஓதப்பட வேண்டும். இந்த வேதங்களுக்கு ஒரு மொழி இருக்குதா ஐயா? வேதங்களுக்கு மொழி இல்லை, சொரவை இருக்கிறது. ரிக்வேதம் இப்படித்தான் சொல்ல வேணும், எஜுர்வேதம் இப்படித்தான் சொல்ல வேணும், ரிக்வேது சாமம். அதர்வண வேதம் வந்து உங்களோட அப்படி போறோம் தானே சவுண்டு. அது மாதிரி இங்கேயும் இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நமோ தஸ்ஸ பகவதோ அரகதோ சம்மா சம்புத்தஸ்ஸ சொல்லி புத்த மதத்திலையும் இருக்கு, இந்து மதத்திலையும். யோபா புஷ்பம் வேதா, இது யோபாம் புஷ்பம் வேதான்னு சாமிக்கு புஷ்பத்தை சமைப்பது. அதே மாதிரி தேவா நாஞ்ச ரிஷி நாஞ்ச, இது
அதாவது சொரத்தோடு சொல்லும் போது ரிக்வேதம் வரும், யஜுர்வேதம் வரும், சாமவேதம் வரும். அதாதோ அதாதோ பஞ்சாங்குருத்ராணாம் ஞாசபூர்வகம் அப்படின்னு எல்லாம் வரும் மந்திரத்திலே இந்த 4 சவுண்டும் சேர்க்கப்படும் அம்மா. அந்த சுரத்தால அந்த வேதங்கள் பேசப்படுது. ஆமா, அதாவது சொரம் ஒரு பாட்டு கச்சேரி பாடுறாங்க தானே, கல்யாணி ராகம், பூபாலம், அம்சத்வனி, இப்படி நிறைய ராகங்கள் மாறி இந்த 4 வேதங்களும் அந்த வேதங்களை ஓதும் போது அது சொரமாக மாறுகிறது. நன்றி ஐயா. அடுத்த இன்னொரு கேள்வி எனக்கு, முக்கிய கோட்பாடுகள் என்று இருக்குது இந்த ஹிந்து சமயத்தில் நான் பார்க்கும் பொழுது அதை பார்த்துக் கொண்டேன். முக்கிய கோட்பாடுகள் என்று சொல்லி வினைப்பயன், அந்த அறநறி, இந்த பூர்வ ஜென்மம், முத்தியோ ஒன்று இருந்துச்சு, இந்த என்ன ஒன்று இருந்துச்சு, இந்த 4 முக்தி பெறுவது. அப்ப அது 4ம் இருக்குது ஐயா. எங்கட மார்க்கத்திலையும் சொல்லப்படுது வினைப்பயன விதி என்று சொல்லுவோம், நாங்க அந்த விதி என்று நாங்க சொல்லுவோம். அத அடுத்தது அறநறி தர்மம் என்று சொல்லப்படுகிறது, அறநறி தர்மம் என்று சொல்லப்படுது. பூர்வ ஜென்மம் என்று மறுபுறவி என்று சொல்றது எங்களுக்கு இல்லை, ஆனா எழுப்பப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க செய்யற பாவங்களுக்காக மறுமையில எழுப்பப்படுவோம், அவர்களாக எழுப்பப்படுவார்கள். அந்த முத்தி மோட்சம் என்றும் இருக்குது. மோட்சம், அப்ப மோட்சம் என்று சொன்னா அந்த நரகம் என்றது இல்லையா ஐயா உங்களுக்குக்கு? மோட்சமோ நரகமோ நாம் செய்யும் நல்ல தீமை பலனுக்கு பார்த்து அமையும் இல்லையா? அது போல மோட்சம் கிடைச்சா போல அங்க போய் மோட்சத்துல உட்கார்ந்து கொண்டு லண்டன் மாநகரில் உள்ள கோவில் மாறி இருக்குமா? அங்கே கிடையாது. ஆனால் இகபர சுகம், இகம் என்றால் இப்பொழுது, பரஞ்சொன்னால் இறந்த பிறகு நன்மையும் தீமையும் கூடவே வரும். அதை நியமித்துத்தான் நாம் என்னென்ன செய்தோம் என்பதை இந்த சென்ற வாரம் பௌர்ணமியில சித்திரகுப்த நயனார் பண்ணினாங்க. இந்த சித்திரகுப்த நயனார் சொல்றவர் தான் எங்களுக்கு நாம் செய்யும் பாவங்களுக்கும் புண்ணியத்துக்கும் கணக்கு எழுதி வச்சு கொண்டிருப்பார். கடைசி இந்த சொர்க்கத்துக்கு போக, நீ இத்தனை புண்ணியம் செய்திருக்கா, நீ சொர்க்கத்துக்கு போ, இனி பாவம் செய்திருக்கா நகரத்துக்கு போகணும். இது ரெண்டுமே ஒண்ணுதான் அம்மா. எல்லாம் நாம் வாழ்நாளிலே இப்ப எல்லாம் கலியுகம் தானே. இப்ப நகரத்துக்கு போக தேவையில்லை, நரகம் அனுபவிக்கிறது இப்பவே அனுபவிக்கிறோம். முந்திதான் சொர்க்கம் சொன்னாங்க, இப்ப சொர்க்கம் வீட்டை சுகமா சாப்பிட்டா சொர்க்கம், சாப்பிடாம ஏகாதசியாய் கஷ்டப்பட்டு வறுமையா இருந்தால் அதுதான் நரகம். விளங்குதா? ஆமா, முற்புறவின்னு சொன்னீங்க தானே ஐயா. அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் அடுத்த ஜென்மம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். நன்மை செய்து நல்லா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மகாராணி வீட்டுல வந்து பிறப்பீங்கள். நல்ல கர்மங்களை செய்து வந்தால், இந்த பாலத்துக்கு அடியில ஒரு குழந்தை பிறந்து கஷ்டப்படுது பாத்தீங்களா, அது மாறி பிறந்து நாம் துன்பத்தை நாம் அனுபவிப்போம். ஆனா இறைவன் யாரையும் துன்பப்படுத்துவதில்லை, யாரையும் தண்டனை கொடுப்பதில்லை இறைவன். இதில் நாம் செய்த கர்ம பலன். வடை பாயசம் செய்தா சுகமா சாப்பிடுறோம், சாதத்தை மட்டும் அடிச்சா சாம்பாரோடு சாப்பிடுறோம். அதே மாதிரிதான் இந்த யோக போக சுக வாழ்க்கை. நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, பூவாகி பூண்டாகி அப்படித்தானே உங்களோட தொடங்குது. முதல் பூவாகி பூண்டாகி வந்து கடைசியா தானே மனித பிறவிந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நான் பார்த்த, எனக்கு அது நான் பிள்ளையா சொன்னா நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க. நான் ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது பார்த்தேன், முற்பிறவி அப்படி வந்து கடைசியா மனித பிறவியா இருக்கிறவர்கள் நாங்க மரணிக்கிறோம். திருப்பி எப்படி நாங்க பூவாகி பூண்டாகி திருப்பி பிறக்கப்படுவோமா, இல்ல மனித உருவில் தான் அந்த முற்பிறவி கர்மத்தின் பலன்? இப்ப நான் உதாரணமா சொல்றேன், நான் பூர்வ ஜென்மத்துல ஒரு ஆடாவோ ஒரு நாயாவோ பிறந்திருந்தால் அதனுடைய சுபாவம் தானே எனக்கு வரும். மறுபுறவி என்பது அது கடவுளால நாம் செய்த புண்ணியத்தை வச்சுதான் கொடுப்பார். கோவில்ல பூவாய் மலராய் போகும், பசுமாடா வந்து பால் கறக்கும், யானையா வந்து கோவில்ல சாமியை தூக்கும், ரிஷப வாகனம்,
அது மாதிரி இந்த வாகனங்களாக உள்ள புல்லாகி கூடாய் புல்வா மனமாகி பல்லிருவாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கண்களாய் வளர்கிறாய் முனிவராய் தேவராய். சில நேரம் பாருங்க நாம் அடுத்த பிரிவை கூட பேயாவும் தீயத்துக்கு இடம் வருது. அதெல்லாம் வராம இருக்குதான் இறைவனுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய பாவத்தை தீர்த்துக் கொள்வது. இறைவனிடம் கையேந்துங்கள் சொல்றாரு. அது மாதிரி இறைவனிடத்திலே நாம் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் எங்களுடைய பாவ கணக்குகளை எல்லாம் இந்த சித்திரத்துறையினால் நீக்கி புண்ணியங்களுக்கு நல்ல மோட்சத்தை தருவார், ஆத்ம சாந்தி தருவார், புனர்ஜென்மம் கிடையாது. இப்படியாக அவர் சித்திரகுப்தனார் தான் இதை கணக்கெடுத்து வைக்க வேண்டும். டாக்ஸ் ஆபீசர் மாதிரி அவர். நன்றி ஐயா, உங்களோட அருமையான விளக்கத்துக்கு நன்றி. இந்த அடுத்த சர்மனா கேட்டிருந்தாரு வியாழக்கிழமையில ஏன் லண்டன்ல அப்படி திருமணம் செய்யறேன்னு. எனது மதனியும் வியாழக்கிழமையில வைத்திருந்தார். அப்ப நான் கேட்கும் பொழுது எல்லாரும் வேலை நாளே நீங்க அப்படி வேலையை விட்டுட்டு தானே நாங்க வரணும் அப்படின்னு கேட்ட போதும் அவர் சொன்ன ஒரு காரணம், எனக்கு அந்த நேரத்துல அந்த ஹோல்கள் சீப்பாக கிடைக்கிறதா, விலை குறையா அவங்களுக்கு கிடைக்கிறதா அந்த அந்த வேலை நாள்ல. அவ எனது மதனி சொன்ன கதை இது. அவ சொன்னவ புதன் வியாழன் வேலை நாட்களில் கொஞ்சம் விலை குறைய அந்த ஹோல்களை நாங்க பெற்றுக்கொள்ளலாம், அதால் எடுக்கிறோம்னு சொன்னார்கள். நன்றி ஐயா. பாலும் பார்க்கணும், பானையும் பார்க்கணும். லண்டனை பொறுத்த வரைக்கும் இதையும் பார்க்க வேண்டும், நேரத்தையும் பார்க்க வேண்டும், காலத்தையும் எல்லாத்தையும் வச்சு புத்தியை கொண்டு நாம் சிறப்பாக வாழ்வோம். லண்டன்ல மட்டுமே உலகம் பூரா அப்படித்தானே. அதாவது வீக் டேஸ்ல ஒரு பிரைஸும் வீக்கெண்ட்ஸ்ல ஒரு பிரைஸ். இப்ப நீங்கள் இங்க இருந்து ஒரு நாட்டுக்கு பிளைட்ல போறதா இருந்தா ஹாலிடே டிக்கெட் பிரைஸ் வேற, மற்ற நாள் டிக்கெட் பிரைஸ் வேற, அப்படிதான் இவ்வளவு எல்லாமே இருக்கு. எனவே இப்படி வச்சுட்டு பிறகு நீங்கள் இந்த டேட்டை குறிச்சு கொடுத்தா முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தா ஐயாட்ட புல சொல்றதுல. ஆமா நல்ல நான் இருக்கவே கேட்டேன். ஏன்னா நாங்க வியாழன் சொல்லக்கூட நாங்க லீவ் எடுத்து தான் வரணும். நாங்க வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு வேலைக்கு லீவு. அப்ப நாங்க கேட்டோமே வீக்கெண்ட்ல வச்சிருக்கலாம் தானே, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். அவ சொன்னா வீக்கெண்ட் எல்லாம் விலை கூட மாதிரி இந்த டைம்ல கொஞ்சம் சீப்பா எடுக்கலாம் போடுன்னு ஒரு வார்த்தை சொன்னான்ட்ட. அதுதான் முதல் கட்டிங்கிற அந்த ரிக் வேதம், சதுர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் என்று சொல்லி எல்லா வேதங்களும் இறைவனை பற்றி கூறுவது. ஒவ்வொரு நம்பிக்கையில இருக்குது. மந்திரங்களை கட்டி வித்தியாசம் மாதிரி வித்தியாசம் இருக்குது. ஐயா சொன்னதை போல இப்ப இலகுவான ஒரு வழி சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த கன்னட சங்கீதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க பிள்ளைகள் பாடும் பொழுதும். ஹிந்துஸ்தானிய சங்கீதம் பாடும்போதும் கேட்டிருப்பேன். ரெண்டும் ஒரே சங்கீதம் தான், ஆனா பாடுவதில் வித்தியாசம். ஒரே மாதிரி பாடுவதில்லை, ஒரே அமைப்பில்லை. பாடும் ஆற்றல் வெளிப்படுத்தும் அமைப்பில் வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனா ரெண்டும் சங்கீதம் தான். அதே போல்தான் இந்த வேதங்களும். எங்கட மார்க்கத்துல சொல்றது இந்த மொழிய மூலமாக பிரிக்கப்படுகிற போல இது இசை மூலமாக பிரிக்கப்படுது. இந்த வேதங்கள் இசை மூலமாக சொல்ல வேற இல்லை, நான் இசையை போலன்னு சொல்ல. அது மாதிரி வித்தியாசம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. எல்லாம் ஒரே நோக்கமாக இருந்தாலும் வித்தியாசம் இருக்கு. பொலிசுல பாத்தீங்கன்னா எல்லா பொலிசும் ஒரே மாதிரி, எல்லாம் பொலிஸ் தான். ஆனா பொலிசுலையும் வேறு வேறு உடுப்புகள் போடுவோம். நம்ம என்ன எல்லா பொலிசும் ஒரே உடுப்பு போடுறது இல்லை, அந்த படிமுறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சில விதிமுறைகள் வைத்திருக்கிறார். அந்த அதுக்கு செக்ஷன் வச்சிருக்கிறார். அந்த செக்ஷன் அப்படி போய்கிட்டு ஆனா போற இடம் தான் எல்லாம். ஐயா சொல்லக்குள்ள நான் கவனித்தேன். எத்தனை தேவர்மார்கள் என்று சொன்னார் ஐயா? 64,000 63 நாயன்மார், அதாவது அடியார்கள். சத்தம் அடியார்கள், சமய குறவர்கள் என்று சொல்லுவோம். சமயக்குறவர் நாயன்மார்கள் வேண்டாம் இறைவனுக்காக தொண்டு செய்த சரியகிரிய யோக ஞானம் என்று சொல்லி இந்த சிறை வழிபாட்டுல 4 முறைகள்லையும் இறைவனை வழிபட்டு எங்களுக்கு இறைவன் அடைவதற்கு என்ன செய்யலாம்னு எங்களுக்கு காட்டி தந்தவர்கள் நபிகள் நாயகம் போல எங்களுக்குள்ள உள்ளவர்கள் இப்படி 64 பேர் இருக்கிறார்கள். 64 அந்த நாயன்மார்கள் 64 எங்களிடத்திலையும் சொல்லப்படுது. 1,40,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. ஒருவேளை நாங்களும் நம்பலாம், இந்த சிவபெருமான் கூட ஒரு இறைதூதராக இருந்திருக்கலாம், தெரியாது. இப்ப 1,00,000 நபிமார்கள் ஆண்களாகத்தான் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுது, பெண்கள் இல்ல ஆண்கள் என்று சொல்லப்படுது எங்கட மார்க்கத்துல. அப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் இப்படி படிப்படியாக வந்திருக்கலாம். 1,64,000 பேர் என்று சொன்னா அந்த மிச்ச பேர் சொல்லப்படவில்லை பேர்கள். காரைக்கால் அம்மையார் சொல்லி போட்டு அம்மா இருந்தாங்கப்பா. அவங்க நேராகவே இறைவனிடத்திலே கனி வாங்கி
இப்படி கதை இருக்குமா அதுல? பெண்களும் இருக்கிறார்கள். இப்ப திருநாவுக்கரசருடைய அக்கா மங்கையர்க்கரசி என்பவரும் அப்படிதான் ஒருவர் தான். அவர் திருநாவுக்கரசருடைய கூட பிறந்த அக்காவை மங்கையர்க்கரசி இப்படி இப்படி இருக்கிறார். பெண்களும் இருக்கிறார்கள். இந்த 64 மட்டும் என்று சொல்ல 64 பேரும் குறிப்பிடத்தக்க 64 இல்லாத எத்தனையோ பேரும் இருக்கிறார்கள். இதேபோல் நாங்கள் 62 அவர்களை முக்தி அடைஞ்ச நாயன்மார் 63 நாயனாரிடமா ஜாதி பேதங்கள் கிடையாது. எல்லாம் காஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாரும் அடியார்கள் தான். நன்றி ஐயா, உங்களோட அருமையான விளக்கத்துக்கு. இல்ல ஐயா சொன்ன மாதிரி இப்ப இறைவனோட பேசினவர்கள் கூட எங்கட மார்க்கத்துல சொல்லப்படுற நபிமார்கள்ல அந்த மிருகங்கள் எறும்போடு பேசக்கூடிய சக்தியை கூட சில நபிமார்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த ஈசா நபி அவங்களெல்லாம் இந்த குருடான ஆக்களை, அந்த கண் ஆன ஆக்களை கையை வச்சாங்கன்னு சொன்னா திறக்கக்கூடிய மாதிரி அந்த சக்தியை இறைவன் கொடுத்திருந்தான். அப்படியெல்லாம் இருக்கு. குழந்தையில பிறந்த உடனே பேசினவர் என்று சொன்னா ஈசா நபி அவர்கள் தான். அவங்களோட தாயார கூடாக கதைத்திருக்கும் பொழுது எனது தாயார் ஒரு சுத்தமானவர் என்று பேசப்பட்ட ஒரு நபியாக தெரிவு செய்யப்பட்டவர் என்றால் ஈசா நபி அவர்கள் தான். இயேசுநாதர் என்று சொல்ற இந்த தாயார் ஒரு பூரணமான ஒரு சுத்தமான பெண் என்று அந்த அத்தனை பேருக்குமே சொல்லப்பட்ட ஒரு வகனாக இருக்கின்றார். நன்றி ஐயா. பலிகள் வேறாக இருக்கிறது, நம்பிக்கை என்பது அவங்கள பொறுத்தது என்று கூறிக்கொண்டு உங்களுடைய இருவரின் இந்த அருமையான பணிக்கும் தொழில்நுட்பத்தோடு இணைந்திருக்கும் அணிமோகன் உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, 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 நன்றி. ஐயா பேசுவோம் வாங்க. வணக்கம் செல்வியக்கா, வாங்க. வணக்கம். வணக்கம் மாணி. என்னிடம் ஒரு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறதே பெரிய விஷயம் தான். என்ன காது வலிக்காது. வணக்கம். கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்ப எங்களை ஜே வந்திருக்காங்க. ஜே வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. சொல்றார் ஐயா, இந்த வாரத்துல ஒரு நாள் அந்த 1.5 மணி நேரம் உங்களோட நிகழ்ச்சி கேட்கறது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதி ஐயா. நானும் எல்லாமே தேடி திடீர்னா நானும் உங்களோட நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சியும் கேட்கிறாங்க. அந்த கேள்வியை கேட்கிறாங்க, பூசைகளை பத்தி கேட்கிறார்கள், வீட்டுல நடக்கும் விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தொண்டையா சொல்றாங்க. நான் நம்ம கையில ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆரம்பித்தது நடாமோகனும் வாணியும் அதை தொடர்ந்து இப்ப எல்லாரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பா போய்கொண்டு இருக்குதுன்னு சொன்னேன். அவரு சந்தோஷம்பா, விடாம கேட்பாங்க, போட்டு கேட்பாங்க. நல்லது, சிறப்பு. ஏன்னா எந்த டிவியில இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லை, இந்த நிகழ்ச்சி இல்லை. அதுல அவர் பேச வாரவர் ப்ரிப்பேர்டா சொல்லிட்டு போயிடுவேன். குறுக்க கேள்வி கேட்டு விளக்கம் சொல்ற மாதிரி ஒருத்தர் செய்யறது. அது தாமியா பாடம் என்பது நிகழ்ச்சி ஆரம்பித்தவருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் இந்த உங்க உறவுகளுக்கு தான் வாழ்த்து சொல்லும். ஐயா தொடர்ந்து வர்றதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஆக்கள் வேணும். என்ன அப்ப வந்திருக்கும் உங்களை மாதிரி இல்லையா, நான் வலதையெல்லாம் வந்து நானே வேற மாதிரி நானும் ஒரு கேள்வி கேட்கிற ஒருத்தர் தான். எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதான் நானும் கேட்கிறேன். அப்படியே ஐயா சொல்ற நேரம் சர்மா அவர்களும் கேள்விகளை கேட்டு ஐயா விளக்கம் கொடுத்ததால நாங்களும் அறிகிறோம் தானே. எனக்கு தெரிஞ்சே நான் சொல்றேன். ஐயா அளவுக்குலாம் நான் கிட்ட இல்லாம இல்லை, அதை இவ்வளவு தூரத்துக்கு நான் இப்போ வஜிதா இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. கேட்கும்போது இவ்வளவு விஷயங்கள் வெளியில வருது. அப்படி கேட்கிறவர்களால நிகழ்ச்சி போகிறது. அவர்களை தான் வாழ்த்தி கொள்ள வேண்டும். அடியார்களை பத்தி எல்லா மதத்துக்குள்ளேயும் இருக்கு. சென்ட் அந்தனீஸ பாத்தீங்கன்னாக்கா, சென்ட் அந்தனீஸ் பைபிளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா நிறைய அடியார்கள் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மரத்துல ரோசா பூ மரத்துல 25 பூ பூக்குது, மல்லிப்பூ மரத்துல 100 பூ பூக்குது. அது மாதிரி இந்த மதங்களுக்குள்ளே இருக்கிற சித்து பெற்று சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் சித் ஆனந்தங்களை பெற்ற அடியார்கள் தான் முக்தி பெறுகிறார்கள். இப்ப இந்த சமயத்துல பார்க்க போனா, சைவ சமயத்துல இந்த சமயத்துல நாங்கள் இறைவன் அவைகளுக்கு தான் ஆலயம் இருக்கும். ஆனால் இப்ப கிறிஸ்தவ சமயத்துல பார்க்க போனா
மற்ற தூதர்கள் இப்ப சென்ட் லாசரஸ், ஆண்டனி இப்படி இவைகளுக்கெல்லாம் ஆலயம் இருக்கு. சித்தர்களுக்கும் இருக்கு, மாதாவுக்கு இருக்குது கோயில். மாதாவுக்கு உண்டு. ஸோ இப்போ நாங்கள் அப்படி ஆலயத்தில் திருநாக்கரசரை வச்சிருப்போம்ல, திருநாக்கரசருக்கு சொல்லி சுந்தரமூர்த்திக்கு சொல்லி ஒரு ஆலயம் இருக்காது. ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒரு ஆலயம் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நான் அன்றைக்கு ஐயா அன்றைக்கு ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு அம்மா வந்து அவன் வந்து சுத்த வந்து வேதக்காரங்கள். நான் சொல்லிக்கொண்டே வரும்போது நான் சொன்னேன், உங்களோட குலதெய்வத்தை நீங்க மறந்த மாதிரி தெரியுதே. ஆமா ஐயா, நான் சொன்னேன் நீங்க ரோமன் கத்தோலிக் தானே, இப்ப நீங்க யாழ்ப்பாணத்துல அந்த சூசையப்பரை நீங்க மறந்த மாதிரி தெரியுதேனும். ஆமா ஐயா, நாங்க மறந்து போனோம். நாங்க சூசையப்பரை படத்தை வச்சு நீங்க மெழுதிரியை தூண்டுவாங்க, உங்களுக்கு பல கஷ்டங்கள் நீங்க. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் செய்யலாம், குலதெய்வத்தை மறக்கூடாது. சூசியப்பன் வேலைக்குத்தான் தொழிலாளர் தானே, அவர் தொழிலாளருக்குத்தான் அவர் உதாரணமா இருக்கிறார். அதாம்மா, இறைவன் பல ரூபங்கள் இருக்கிறான். ஏன்னா இப்ப பிள்ளை கடையில போய் சாக்லேட் வாங்கணும், எல்லாம் இனிக்கத்தான் செய்யுது, ஆனா அதுல ரூபங்கள் டிஃபரன்ஸ் என்ன. அதே மாதிரிதான் மதங்களால போதிக்கப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்கள், திருவிளையாடல் செய்து வருகிறார்கள். எல்லாம் இருந்தாலும் நான் விரும்பி எந்த டொஃபிய சாக்லேட் ஹெட்டா சாக்லேட்னா அது எனக்கு விருப்பம். அது மாதிரி இந்த மதங்களிலே இருக்கும் அடியார்களை பின்பற்றும் போது சகல காரியம் சித்தியாகும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாடம். வாங்க பேசுவோம். நேரமாய் விட்டது ஐயா, ஒரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டே பேசிக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு வணக்கம் ஐயா, ராகினி அல்போன்ஸ். நானும் கேட்டுக்கொண்டு வந்தேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்களும் இங்க வந்துதான் எல்லாம் அறியக்கூடியதா இருந்தது வானொலி மூலம். நீங்க நல்ல ஒரு படம் போட்டு கீழத்தோட மாதா உன் கோவிலில் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, ரசிக்கிறோம். நீங்க இப்படி எல்லாம் கொண்டு வந்து காட்டும்போது எங்களுக்கு ரசிக்கையா இருக்க பார்க்கும்போது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் ஏவிஸ்ரீ. நானும் உங்களுடைய சிந்தனைகளை அந்த மற்ற பக்கத்தால கேட்டுக்கொண்டிருந்தேன். வஜிதாவுடைய கேள்விகளுக்கு மிகவும் சிறப்பாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தீங்க. உங்களுடைய அத்தனை கேள்விகளும் மிகவும் சிறப்பு, அத்தனை சிந்தனைகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை. ஒரு நாளும் தனித்தன் தோப்பாகாது என்று சொல்வது போல இப்ப எங்களுடைய இந்த ஆன்மீக பாடத்தில் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு பேசிக்கிறது, கேள்வி எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய மேல் டேங்க் ஃபுல்லா இருக்கு, திறந்து விட்டா எல்லா இடத்துலயும் தண்ணி வர்ற மாதிரி என்னுடைய தகப்பனால் கொடுத்த அறிவும் நான் படித்த பாடங்களும் என்னை கை கொடுத்து கொண்டிருக்கு சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவருடைய இதுல இருந்துதானே நாங்க அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு சமயங்களை பற்றி ஒவ்வொரு வார்த்தைகளை ஒவ்வொன்றில இருந்து நாங்க ஒவ்வொரு அறிவுகளையும் நாங்க பெற்றுக்கொள்கிறோம். மிகவும் சிறப்பான வாழ்த்துக்களையா உங்களுக்கு. ஒரு நாளும் மதங்களை கொண்டு மதம் பிடிக்க கூடாது. ஜெயம்மா, மதங்களை கொண்டு மதம் பிடிக்க கூடாது, உண்மைதான். நாங்கள் எல்லாரோடையும் அன்பா இருப்போம், அன்பா எல்லாரையும் அழைத்து கொண்டு நாங்கள் ஆறு தளர்ந்தோள் வாழ்க, ஆறு வாழ்க, வெப்பை கூறு செய்த ஏர் வாழ்க, குளம் வாழ்க, செவ்வல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் நலக்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீ அடியார் எல்லாம் சொல்லி நடாமோனுக்கும் வாணிக்கும் சர்மாயாவுக்கும் கேட்டுக்கொண்ட எல்லா அன்புகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில யாருடைய மனமும் துன்புறுத்தப்படவில்லை என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். 627வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். சர்மானா, 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 26/7 எப்படி இருக்கு? 4, 5, 6, 7 7 ஐயாடை 627. 4, 5, 6, 7 சூப்பரா இருக்கு. 4, 5, 6, 7 சூப்பர் சூப்பர். ஐயாவிற்கும் மதிப்புக்குரிய ராமநாத் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். சர்மானா மற்றும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். வணக்கம்.